जय जय विठ्ठल हरी, जय जय विठ्ठल हरी, जय जय विठ्ठल हरी पांडुरंगा। जय जय विठ्ठल हरी, जय जय विठ्ठल हरी, जय जय विठ्ठल हरी पांडुरंगा. ராதே ராதே. கோவூர் நாமத்வார் பிரேமி கவரதன் மாதுரிசகி மற்றும் குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம். முந்தைய வீடியோக்களில் சந்திரபாகா ஸ்நானம் மற்றும் விட்டல் ருக்மணி தரிசனம் செய்தோம். இந்த வீடியோவில் நாம் கோபால்பூரில் உள்ள விஷ்ணு பாதத்தை தரிசிக்கப் போகிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராதே ராதே. இது கோபால்பூர் பண்டர்பூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே பகவான் ஜனாபோயோடு லீலை பண்ண இடம் இது. தன் பக்தர்களுக்காக இந்த இடத்துல பகவான் மாடுலாம் மேய்ச்சி இதை கிட்டத்தட்ட பிருந்தாவனம் மாதிரி பக்தர்கள்லாம் நினைக்கும்படியாக பண்ணியிருக்கான். இங்கே இந்த சந்திரபாகா நதியை இங்கே யமுனையாக நினச்சிக்கிறாங்க. இங்கே நேராக இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது. அந்த மலையே கோவர்த்தனகிரியாக நினச்சி பக்தர்கள்லாம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிருந்தாவனமாகவே நினச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல தன் பிரிய பக்தரான ஞானேஸ்வர் மகராஜ் ஜீவசமாதி அடைஞ்சதுனால பகவான் ரொம்ப வருத்தத்தோடு இந்த மார்கழி மாதம் ஒரு மாதம் முழுக்க இங்கே தனிமையில் வருத்தத்தில் இருந்தார். அப்படின்னு அவருடைய அந்த உருக்கத்தினால அவர் நின்றிருந்த அந்த பாறை எல்லாமே உருகி அவருடைய திருவடியெல்லாம் இங்கே பதிஞ்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ராதே ராதே. இந்த இடம்தான் பகவானுடைய திருவடி பதிந்த இந்த பாதங்களை பார்க்கலாம். சமச்சரணமாக 2 திருவடியும் தனித்தனியாக 2 திருவடிகளும் நடுப்புற நீட்டமாக இருக்கிறது பகவானுடைய புல்லாங்குழல். 4 கார்னர்லேயும் பசுக்களுடைய குளம்படி இருக்கும். இந்த இடம் விஷ்ணு பாதம் பண்டர்பூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எதிரே மலையில் பகவான் வேணுகோபால சுவாமி இருக்கார். ராதே ராதே. जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे. जय जय राम कृष्ण. गया में विष्णु भगवान का एक चरण है और यहाँ पे विष्णु भगवान के 2 चरण हैं. ये तुलसीहार के नीचे जो 2 चरण हैं वो विष्णु भगवान के 2 चरण हैं. आगे 2 चरण कृष्ण भगवान के हैं. बीच में श्री कृष्ण भगवान की बांसुरी है. इस कटोरा में श्री कृष्ण भगवान बाल गोपाल ने गोपाल कला किया है. ये 4 गौ माता के चरण है चारों. और मार्गशीर्ष महीने में पांडुरंग परमात्मा 1 महीना यहाँ पे ठहरे हैं. इस महीने में यहाँ पे काकड़ा आरती धूप दीप नैवेद्य सभी यहाँ पे होता है. उस महीने में भगवान मूर्ति से विठल रुक्मिणी मंदिर में रहते हैं और अपनी आत्मा से हृदय से विष्णुपद मंदिर में रहते हैं. एक कृष्ण भगवान के देवड़ाचरण में मूर्ति है और इस सीन पे वहाँ में विष्णु भगवान की समचरण में मूर्ति है. पूरे नदी पात्र में मंदिर पात्र में ऐसे छोटे छोटे जो पैरों के निशान है ये कृष्ण भगवान के साथ आए हुए बाल गोपालों के पैरों के निशान है. ऐसा ही विष्णुपद टेम्पल. जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम
कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि இந்த காணொளியில் பகவான் விஷ்ணுவின் பாதத்தின் தரிசனம் செய்துள்ளோம். இனிவரும் காணொளிகளில் பண்டரிபுரத்தில் உள்ள மற்ற இடங்களை பார்ப்போம். அதுவரை விட்டலன் நாமம் பாடுவோம். முரளிதர மகராஜ் கி ஜெய்.